லைவ்ல அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அன்ஷிதா வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு 100 தோப்புக்கரணம் போட சொன்னதெல்லாம் ரொம்ப தப்பு. சாட்சினா வந்து ஜெஃப்ரியை போட சொன்னா, அவன் நல்ல பையன் தெரியுமா, பாவம், அதோடு இல்லை வேணும்னே போட சொன்னேன்னு வேற சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்ஷிதா. உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, நான் கூட கேட்டேன் 100 போடணுமாடி அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லைக்கா, போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஜாக்லினும் மார்னிங்கே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, எடுத்து சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப தப்புன்னு. இப்போ அன்ஷிதா சொல்கிறாங்க, அவன் என்ன இது தெரியுமா, அவனுக்கு ரொம்ப மனசு வலிச்சது எப்போன்னா நைட்டு வந்துட்டு நான் வேணும்னு தான் கொடுத்தேன்னு சொன்னான், அதில் தான் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். கால் வலி கூட பரவாயில்லக்கா, அது சொன்னது ரொம்ப மனசு வலிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னோடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, நேற்று அவளுக்கு புடவை கட்டுறதுக்கு சாச்சனாக்கு புடவை கட்டணுன்னே அங்கே ஏறி குதிச்சு வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தான், பாவம் அவளுக்குன்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. பன்ஷிதா சொல்கிறாங்க, ஹெல்ப் பண்ணானோ இல்லையோ மொத்தத்தில் நம்ம நினைக்கிறத விட அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன் ஜெஃப்ரி அப்படின்னு. அது உண்மையிலே நம்ம கூட ஒரு சில இன்ஸ்டன்சஸில் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து மஞ்சரிக்காக பேசின விஷயம், மஞ்சரி வந்து பண்ணது தப்பு அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க பாவம் இப்போதான் வந்திருக்குங்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பாயிண்ட்டும், அதே மாதிரி தனக்காக பேசும்போது நீங்கள்லாம் இப்போ ஓட்டு போட்டிங்க போடலன்னொன்னே இந்த உலகம்னு எனக்கு இடிஞ்சு போயிடாது, நான் தான் இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தான் இருப்பேன், பட் நீங்கள் யாரும் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மைதான் அன்ஷிதா சொல்கிறது, ஜெஃப்ரி உண்மையிலேயே நல்ல பையன் தான் போல இருக்கு. அண்ட் ஆல்சோ அன்ஷிதாவுக்கு இந்த உலகத்தை பற்றின புரிதல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. மார்னிங் கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு வாட்டி சாச்சனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு வயறு தானடி இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு இருக்கிறத வச்சு நம்ம வாழ பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க ஜெஃப்ரி நல்ல பையன் அப்படின்னு. அதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.